Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 18 verse 37 to 45. ஸோ சங்கீதம் 18 அதில் 37லேருந்து 45 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சம்மரியாக டேவிட் என்ன பண்ணுறாருன்னா, he is talking about how God has reversed. அதாவது காட் அவர் வாழ்க்கையில் நிறைய சுச்சுவேஷன் எப்படி தலையிலேருந்து வாலாக மாற்றிருக்காரு. ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, அவர் தோக்குற மாதிரி இருந்த நிலைமையிலேருந்து நிறைய முறை என்ன பண்ணியிருக்காரு, காட் அவருக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காரு, வெற்றி கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறார், நிறைய எனிமீஸ் வந்து அவரை தேடி வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட அவரோட இடத்த சிட்டியை ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு காட் ஹஸ் ரிவர்ஸ்ட். கடைசி நேரத்தில் என்ன பண்ணியிருக்காரு, காட் ஹஸ் ரிவர்ஸ்ட். நிறைய நாடுங்க அவங்களை டேவிடன் எதிர்த்து வந்தாங்க, நிறைய நேஷன்ஸ் டேவிட் ராஜாவாக இருக்கும்போது எதிர்த்தாங்க. பட் தென் அகெயின் காட் ஹஸ் ரிவர்ஸ்ட் கடைசி நேரத்தில். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, காட் அவர் டேவிடோட வாழ்க்கையில் நிறைய சுச்சுவேஷன்ஸை ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு கடைசி நேரத்தில். ஸோ அதை பற்றி தான் இந்த செக்ஷன் ஃபுல்லாக டேவிட் இஸ் டாக்கிங். ஸோ இந்த ரிவர்சல் பற்றி, இந்த சர்வைவல் பற்றி மட்டும் சொல்ல, ஆண்டவரே இந்த கஷ்டமான சூழ்நிலை கடைசி நேரத்தில் காப்பாற்றுங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சர்வைவல், பட் அந்த ட்ரையம், அந்த வெற்றின்னு அந்த சந்தோஷத்தை பற்றி தான் டேவிட் இந்த செக்ஷனில் சொல்கிறாரு. இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து verse 43. ஸோ Psalms chapter 18 verse 43 which says, "You delivered me from strife with the people. You made me the head of nations. People whom I had not known serve me." So in order to say that, you delivered me from strife with people. You made me the head of the nations of people whom I had not known serve me. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னன்னா, our God is a God who is a specialization in ரிவர்சல்ஸ். அதாவது இந்த மாதிரி ரிவர்சல் பண்ணுறதுல கடைசி நேரத்தில் வந்து எப்போவுமே என்ன தோக்குற நிலைமையில் நம்ம he will test our faith. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவார், நம்ம விசுவாசத்தை சிலவாட்டி டெஸ்ட் பண்ணுவார். நீங்கள் ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா, ஐசக்கை சாக்ரிஃபைஸ் பண்ண போது எவ்வளோ சீக்கிரமாக கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், போதும் போதும் போதும். காட் குட் ஹவ் டோல்ட், ஆபிரகாம் கிட்ட முதல்ல சொன்னானே, ஆபிரகாம் ஓகே சொன்னேனே, இல்லை நான் சும்மா தான் டெஸ்ட் பண்ணேன், நீ ஆமாம் இல்லையா. பட் தென் சம்டைம்ஸ் காட் வில் டெஸ்ட் அஸ். இவன் எவ்வளோ விசுவாசம் இருக்கிறான், என் விசுவாசத்தை விடுறானா, கஷ்டம் சூழ்நிலை கஷ்டம் இன்னும் இன்க்ரீஸ் ஆனால் விட்டுருவானா காட் வில் டெஸ்ட் அஸ். ஆபிரகாம் கூட பார்த்தீங்கன்னா மேலே போய் கடைசி நேரத்தில் தான் என்ன பண்ணுவார், காட் ஃபைனலி செட் எனஃப். அதே மாதிரி தான். பட் தென் அந்த மாதிரி ரிவர்சல் நம்ம வாழ்க்கையிலும் காட் வில் டூ மல்டிபிள் டைம்ஸ். ஸோ ரிவர்சல்னால் என்ன சொல்கிறேன்னா, வெரி சிம்பிளாக ஸ்போர்ட்ஸில் தான் நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஸோ ஸ்போர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் ஃபுட்பால். ஸோ ஃபுட்பால் என்ன பார்த்தீங்கன்னா, லைக் சம் மேட்சஸில் எப்படி இருக்குன்னா, டீம் வந்து 2-0 3-0 ஜெயிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ 89-90 மினிட்ஸ். ஸோ யூஸ்வலாக ஃபுட்பால் மேட்ச்சு 90 மினிட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் வந்து ஸ்டாப்பேஜ் டைம். ஸோ இந்த மாதிரி 2-0 3-0 ஜெயிக்கும் போது நீங்கள் ப்ராபபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2-0லாம் இருக்கும்னா 99% இருக்கும். யாருக்கு 2 கோல்ஸ் அடிச்ச டீமுக்கு 1% 0 பாயிண்ட் சம்திங் இருக்கும், அது 0 கோல் இருக்க டீம். பட் அந்த நிலைமையிலும் நிறைய வாட்டி என்ன ஆகும், சில டீமுக்கு என்ன பண்ணுவாங்க, 2-0 வந்து 2-2, சில வாட்டி 3-2 கூட ஆக்கிடுவாங்க. லைக் ஃப்ரம் த டெப்ஸ் அந்த ரிவர்சல். இல்லை கிரிக்கெட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் இந்த நான் கிரிக்கெட் அவ்வளோ பார்க்க மாட்டேன், பட் கூகுளில் பார்ப்பேன். கூகுளில் என்ன காட்டுவாங்கன்னா, அந்த ப்ராபபிலிட்டி காட்டுவாங்க. அந்த ப்ராபபிலிட்டி நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். பாலுக்கு பால், ஒரு பால் வந்து இந்த டீமுக்கு வந்து ஃபேவராக இருக்கும், அந்த பாலுக்கு இந்த டீம். ஸோ அந்த மாதிரி. பட் அதான் இதுலேருந்து நம்மளுக்கு டேவிட் என்ன சொல்கிறார், our God is a God who is consistent in reversals. So especially one of the IPL finals எந்த வருஷம் தெரில, சென்னை வர்சஸ் சம் டீம், அதில் வந்து கடைசி 2 பாலில் 10 ரன் தேவை. ஐ திங்க் ஜடேஜா வில் ஸ்கோர். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவர்சல். அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சென்னை ஜெயிப்பாங்கன்னு. பட் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரிவர்சல், அதுதான் ஒரு கம்பேக். வெரி சிம்பிளாக சொல்ல, ஒரு கம்பேக். ஸோ அவர் காட் ஆல்சோ இஸ் அ காட் ஹூ கிவ்ஸ் அஸ் அ லாட் ஆஃப் கம்பேக்ஸ். நம்மளும் என்ன நினைக்கலாம், எதுவும் நடக்காது, சூழ்நிலை போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் இல்லை, நம்மளுக்கு விடுதலை இல்லை. ஆனால் அகெயின் டேவிடும் அதான் என்ன பண்ணுறாரு, அவரும் அந்த மாதிரி தான் நிறைய சூழ்நிலை இருந்திருக்காரு. பட் தென் அவர் என்ன பண்ணுறாரு, இஸ் ரிமைண்டிங், நான் நிறைய வாட்டி இந்த சூழ்நிலை இருந்திருக்கேன், ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருனாலும் இது இல்லை, எஸ் ரெஸ்கியூட் மீ, எஸ் டெலிவர் மீ. ஸோ அதே மாதிரி இன்னர் லைஃப் நம்மளும் என்ன இருக்கலாம், நிறைய சோதனையில் இருக்க, நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், ஆர் வி மே பி இன் அ கண்டினியூஸ் டவுன்வர்ட் பாத், கீழே போயிட்டு இருக்கலாம். வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தாலே அடுத்த நாள் என்ன மோசமாக நடந்துகிட்டே இருக்கும். பட் ட்ரஸ்ட் அண்ட் ஹேவ் ஃபெய்த். ஏன்னா நம்ம உங்களுக்கு இவ்வளோ நாள் விடுதலை கொடுத்த ஆண்டவர், இவ்வளோ நாள் தக்கு வச்ச ஆண்டவர், கண்டிப்பாக அவர் குறிப்பிட்ட டைமில் அவர் சித்தம் படி கண்டிப்பாக அந்த டைமில் he will always deliver you. He will deliver you in this time, in this place. Okay? That is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and for this hopeful devotion
reminder that you have given to us, Lord, that you are always there for us, that you have not forgotten us, Lord. Lord, thank you for being faithful to us, and thank you, Lord. Even though you are testing us, Lord, give us the patience to persevere and not lose our faith in such times, Lord, and always hold our steadfast faith in you, Lord. Grant us the mercy and the strength to be faithful to you. All of this in Christ.